இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா வாட் இஸ் JVM, JRE and JDK. ஜாவா பேசிக்ஸ்ல JVM, JRE and JDK இந்த 3 காம்போனன்ட் பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த காம்போனன்ட்ஸ்னா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கார்னர்ஸ்டோன் காம்போனன்ட்ஸ், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ லெட்ஸ் சி என்ன இந்த JVM, JRE அப்புறம் JDK அப்படின்னா என்னன்னு நமக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ JVM அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். JVM அப்படின்னா நம்ம Oracle டாக்குமெண்டேஷனை பொறுத்தளவு the Java virtual machine is a cornerstone of the Java platform. JVM அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் இந்த ஜாவா பிளாட்ஃபார்ம்ல, ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட். இந்த ஜாவா virtual machine is an abstract computing machine. Like a real computing machine, it has instruction set and manipulates various memory areas at runtime. இது என்ன JVM வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அப்டிராக்ட் கம்ப்யூட்டிங் மிஷின் ஆர் விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ இது வந்து ரியல் மிஷின் மாதிரியே இட் ஹேஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். இந்த வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரோ லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் இருக்கும். அப்புறம் மேனிபுலேட்ஸ் வேரியஸ் மெமரி ஏரியாஸ். இது இந்த JVM தான் வந்து மெமரி ஏரியாஸ் ஹேண்டில் பண்றதும், பிளஸ் நமக்கு இந்த ப்ரீடிஃபைன்டு ரூல்ஸை வச்சு ப்ரீடிஃபைன்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் அப்புறம் ரூல்ஸை வச்சு மெமரி ஏரியாஸ் ஹேண்டில் பண்ணும். நம்ம கொடுக்குற ஹை லெவல் ப்ரோக்ராமை வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டை கொடுக்கறது இந்த JVM தான். இது வந்து ஒரு லோ லெவல் லாங்குவேஜை தான் அக்செப்ட் பண்ணும். நம்ம அதை எப்படி அது கன்வெர்ட் பண்ணுங்கிறத நம்ம JRE, JDK பாக்குறப்ப நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ JVM அப்படிங்கிறது வந்து சிம்பிள் ஒரு விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம பிசிக்கல் மிஷின் மாதிரி இல்லாம நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்க ஒரு விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிற மாதிரி தான் ஜாவா எக்ஸிக்யூட் பண்ற ஒரு விர்ச்சுவல் மிஷின். ஓகேங்களா? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப் வந்து சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதுக்கு இப்ப JVMக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் கிடையாது. இது வந்து ஒன்லி கிளாஸ் ஃபைல் ஃபார்மேட் அக்செப்ட் பண்ணும். ஓகேங்களா? இந்த கிளாஸ் ஃபைல் ஃபார்மேட் வந்து பைனரி ஃபார்மேட், பைனரி பைட் கோட் வந்து பைட் கோட் ஃபார்மேட்ல இருக்கும். அதுல இருக்க கண்டென்ட் எல்லாமே. ஓகேங்களா? அது வந்து அதோட ஃபைல் ஃபார்மேட் எக்ஸ்டென்ஷன் வந்து டாட் கிளாஸ் ஃபைல் ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ அதை வேணா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து போடுறேன், டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். பப்ளிக் கிளாஸ் டெஸ்ட், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், ஆக்ஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்குறேன். இது வந்து நத்திங், எதுவுமே இல்லை, ஜஸ்ட் டெஸ்டிங் பர்பஸ், டெஸ்டிங் பண்றது மட்டும்தான். ஸோ ஜாவாவை பொறுத்தளவு நம்ம கிளாஸ் நேம் தான் வந்து ஃபைல் நேமா இருக்கணும். நான் டெஸ்க்டாப்லேயே வந்து இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இது வந்து ஒரு பைட் கோட் பைனரி ஃபார்மேட்ல இருக்கும். இதை ஓபன் பண்ணா ஸோ இதை தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி JVM இதை தான் எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்கு ஜாவா லாங்குவேஜ்ங்கிற மாதிரி அதுக்கு ஜாவா லாங்குவேஜ்ங்கிறது தெரியாது. ஜஸ்ட் பைட் கோட வந்து அதாவது டாட் கிளாஸ் ஃபைல் ஃபார்மேட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த JVMங்கிறது வந்து ஒரு ஃபைல வந்து கிளாஸ் ஃபைல எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். இது வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் மாதிரி தான். இது வந்து ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு வந்து அதோட அவுட்புட்ஸை கொடுக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இது வந்து லோ லெவல் லாங்குவேஜுக்கும் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் இருக்க ஒரு பிட்வீன், இது ரெண்டுக்குமே ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்து சர்வ் பண்ணும் JVMங்கிறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னன்னா என்ன
பண்ணணும்னா இப்ப ஜேவிஎம் வந்து லோ லெவல் ஃபீச்சர்ஸ் லைக் எப்படின்னா மெமரி மேனேஜ்மெண்ட், த்ரெட் ஹேண்டிலிங், கார்பேஜ் கலெக்ஷன்ஸ்னா ஆப்ஜெக்ட் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ற இடம், அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணும், மெமரியை வந்து ஹேண்டில் பண்ணும். இப்போ ஆப்ஜெக்ட் எல்லாம் வந்து கீப் மெமரி யூஸ் பண்ணும். ஓகேங்களா, மெத்தட் ஏரியா, அந்த ஸ்டாக், அந்த மாதிரி மெமரி மேனேஜ்மெண்ட் எல்லாம் வந்து ஜேவிஎம் தான் ஒர்க் பண்ணும். ஓகேங்களா, த்ரெட் ஹேண்டிலிங்ஸ் அது எல்லாமே. ஓகேங்களா, இதே C++ல வந்து மேனுவல் வேலை தான் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஓகேங்களா, மெமரி மேனேஜ்மெண்டா இருந்தாலும் சரி, ஒரு மெமரி அலோகேஷன் எல்லாமே வந்து C++ மேனுவல் வேலை. பட் ஜேவிஎம் வந்து அதெல்லாம் வந்து ஆட்டோமேட் பண்ணி அதுவே ஹேண்டில் பண்ணி நமக்கு மெமரி மேனேஜ்மெண்ட்டும் சரி, கார்பேஜ் கலெக்ஷன், த்ரெட் ஹேண்டிலிங் எல்லாமே அதுவே நமக்கு ஜேவிஎம்ஏ வந்து ஹேண்டில் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் JRE அப்படின்னா இப்போ நம்ம நேம் பார்த்தாலே தெரியுது, ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த நேமே வந்து நமக்கு புரியுது, அதாவது ரன் பண்றதுக்கு ஜாவாவோட ப்ரோக்ராம ரன் பண்றதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் தரவு தான் இந்த JRE அப்படிங்கிறது. ஓகேங்களா, இப்போ அதுக்கான இப்போ ஒரு ஜாவா ப்ரோக்ராம் என்ன ஆகுதுன்னா அதுக்கு பேஸ் லைப்ரரிஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த லைப்ரரிஸ் எல்லாமே இந்த JRE தான் இருக்கும். ஸோ இங்கே நமக்கு இந்த இமேஜ் பார்த்தாலே தெரியும். இங்க பாருங்க, இதுல வந்து JDBC, JNDI, RMI, பீன்ஸ், இந்த நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் APIs. ஓகேங்களா, இப்போ JDBC API, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ் லாங்குவேஜ் யூட்டில் பேக்கேஜ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, APIs. அந்த லாங்குவேஜ் java.lang பேக்கேஜ், யூட்டில் பேக்கேஜ், இந்த மாதிரி பேஸ் லைப்ரரிஸ். ஓகேங்களா, அந்த இன்டகிரேஷன் லைப்ரரிஸ் பாத்தீங்கன்னா JDBCக்கு நமக்கு இப்ப JDBC எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் லைப்ரரி இது பண்ணிடுவாங்க. இந்த JRE தான் ரிசைட் ஆயிருக்கும். எந்தெந்த இருந்தாலுமே கூட இப்ப நம்ம Oracle DB யூஸ் பண்ணோம்னா அவங்க ஓன் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருக்க ஒரு ஜார் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து எக்ஸ்டர்னல் பாத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதோட பேஸ் லைப்ரரிஸ், JDBCயோட பேஸ் லைப்ரரிஸ் எல்லாமே இந்த JRE தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த JRE வந்து JVM பிளஸ் அதோட சப்போர்ட்டட் பேஸ் லைப்ரரிஸ், அப்புறம் இன்டகிரேஷன் லைப்ரரிஸ் எல்லாமே இந்த JRE தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது JVM எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தேவைப்படுற அந்த பேஸ் லைப்ரரிஸ். இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாவா லாங் பேக்கேஜ். ஓகேங்களா, ஸோ அந்த லாங் பேக்கேஜ் எல்லாம் நம்ம வந்து அதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்க மாட்டோம், அந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ அதெல்லாமே இந்த லாங் பேக்கேஜ்ல இருக்கும், அந்த லாங் பேக்கேஜ் JRE இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து JRE வந்து பேசிக்கலி ரன் ஜாவா ப்ரோக்ராம ரன் பண்றதுக்கான என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணி தரதுதான் JRE. ஓகேங்களா, ஸோ நம்ம இதை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான இது வந்து rt.jar சொல்லிட்டு நமக்கு இருக்கும். அந்த rt.jarல தான் வந்து பேஸ் லைப்ரரிஸ், அப்புறம் இந்த இன்டகிரேஷன் லைப்ரரிஸ், APIஸோட சப்போர்ட் வந்து இந்த rt.jar தான் வந்து இந்த rt.jarல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. RT அப்படின்னா ரன் டைம் அப்படிங்கறத ரன் டைம் ஜார் அப்படிங்கிற மாதிரி மீனிங். இப்போ இந்த JRE வந்து பாத்தீங்கன்னா லைப்ரரி ஃபோல்டருக்குள்ள உங்களுக்கு rt.jar அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த rt.jarல தான் நம்ம சொல்லியிருக்க இந்த கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே வந்து இங்கதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. இங்க பாருங்க, இங்க கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ், கன்கரன்சி யூட்டில்ஸ், ஸோ எல்லா பேஸ் ரிலேட்டட் லாங்குவேஜ் அண்ட் யூட்டில் பேக்கேஜ், பேஸ் லைப்ரரிஸ் எல்லாமே இந்த rt.jar தான் வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகே, இந்த rt.jarல தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுதான் JRE. பேசிக்கலி JRE மீன்ஸ் நம்ம ஜாவா ரன் பண்றதுக்கு தேவைப்படுற பேஸ் லைப்ரரிஸ் கொடுக்குற ஒரு இதுதான். ஸோ இந்த JRE-க்குள்ளதான் வந்து நமக்கு JVM-உம் ரிசைட் ஆகும். ஸோ ஓகேங்களா, நெக்ஸ்ட் JDK. JDK-ங்கிறது ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இந்த ஜாவா டெவலப்மெண்ட் கிட் தான் எல்லாத்துக்குமே இஸ் சூப்பர் செட் ஆஃப் JRE. ஓகேங்களா,
இதுதான் எல்லாமே. இந்த இதுல எல்லாமே இருக்கும். ஜேஆர்இ, ஜேவிஎம் எல்லாமே இதுக்குள்ளதான் ரிசைடா இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஜேடி இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா டூல்ஸ், சம் டூல்ஸ் வந்து கம்பைலர்ஸ், டீபக்கர்ஸ், டீபக்கிங் டூல்ஸ், ஓகேங்களா. அந்த மாதிரி சம் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் வந்து இதுல இருக்கும். ஓகேங்களா. இப்போ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த ஜேஆர்இ பிளஸ் ஜேவிஎம், ஜேஆர்இ ரெண்டையுமே சேர்த்து பிளஸ் டூல்ஸ், சம் டெவலப்மெண்ட் டூல்ஸ், டீபக்கிங் டூல்ஸ் யூஸ் பண்றதுதான் வந்து ஜேடிகே அப்படிங்கிற மாதிரி. இது பாத்தீங்கன்னா ஜாவாங்கிறது ரன் பண்றதுக்கான நம்ம ஒரு ப்ரோக்ராம ரன் பண்றதுக்கான ஒரு டூல். கம்பைல் பண்ணணும்னா ஜாவா சி அப்படிங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா. ஒரு ஜாவா சி நம்ம ப்ரோக்ராம் நேம் டாட் ஜாவா அப்படின்னு கொடுக்கணும், அது கம்பைல் பண்ணி கொடுக்கும். ஸோ அதெல்லாமே டெவலப்மெண்ட் கிட்ல தான் ரிசைடா இருக்கும். நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜேடிகேக்குள்ள போனீங்கன்னா பின்னில உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஜாவாவோட அப்ளிகேஷன் ஜார் இருக்குங்களா, ஜாவா சியோட அப்ளிகேஷன் ஜாரும் இருக்கு. அப்ளிகேஷன் ஜே கன்சோல்ல மானிட்டரிங் டூல்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விசுவல் விஎம்லாம் நம்ம வந்து த்ரெட் டம்ப், ஹீப் டம்ப் எல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு டூல். ஓகேங்களா. ஸோ சம் டீபக்கிங் அண்ட் கம்பைலிங் டூல்ஸ் எல்லாமே ஜேடிகேல தான் ரிசைடா இருக்கும். ஸோ வி கேன் இத வந்து நமக்கு இப்போ ஜேடிகேல வந்து பாத்தீங்கன்னா ஜேஆர்இயுமே உள்ள இருக்கும். இது பாருங்க, உங்களுக்கு இங்க ஜேஆர்இங்கிற ஃபோல்டருமே இருக்கு. ஸோ ஜேஆர்இக்குள்ள ஸோ அதோட லைப்ரரிஸ் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா. நமக்கு இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்றப்பே நமக்கு கேட்கும், நமக்கு ஜேஆர்இ வேணுமா இல்ல டெவலப்மெண்ட் கிட்டுமே இன்ஸ்டால் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நான் டெவலப்மெண்ட் ரெண்டுமே கொடுத்துருந்தேன். ஜேஆர்இ பிளஸ் ஜேடிகே ரெண்டுமே கொடுத்ததுனால எனக்கு ஜேஆர்இயுமே ஒரு செப்பரேட் ஃபோல்டரா இருந்திருக்கு, ஜேடிகேமே வந்திருக்கு. ஜேடிகேக்குள்ள ஜேஆர்இயுமே இருக்கும், இருந்தாலுமே நமக்கு ரெண்டையுமே கொடுத்து இன்ஸ்டால் பண்ணதுனால ரெண்டுமே எனக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதை வந்து சுருக்கமா சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷனா காட்டணும்னா ஜேடிகே தான் சூப்பர் செட், அதுக்குள்ள ஜேஆர்இ. ஸோ ஜேஆர்இல உங்களுக்கு ஜேவிஎம் இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா நம்ம வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டின ப்ரோக்ராம்லயே இப்போ இந்த ஜாவா டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இதை கிரியேட் பண்ணிட்டு நான் ஒரு லொகேஷன்ல கம்ப்யூட்டர்ல ஒரு லொகேஷன்ல டெஸ்க்டாப்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ஃபைல நான் ஜாவா சி டெஸ்ட் டாட் ஜாவான்னு சொல்லி கொடுத்து சேவ் கம்பைல் பண்றேன். இந்த ஜாவா சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டட் பை ஜேடிகே. ஜாவா டெவலப்மெண்ட் கிட்ல தான் இந்த ஜாவா சி இருக்கு. ஸோ நான் ஜாவா சின்னு கொடுத்து கம்பைல் பண்ணிடுவேன். ஸோ இந்த ஜாவா டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ இது என்ன ஆகும்னா எனக்கு அந்த பைட் கோடா கன்வெர்ட் ஆயிடும். இந்த ஜாவா டெஸ்ட்ங்கிற கிளாஸ் வந்து டெஸ்ட்ங்கிற ஜாவா ஃபைல் வந்து பைட் கோடா கன்வெர்ட் ஆயிடும். இந்த பைட்டை தான் எனக்கு வந்து அந்த பைட் கோட் கிளாஸ் ஃபைல் ஃபார்மேட் தான் எக்ஸிக்யூட் ஆகி ஜேஆர்இல இப்போ நான் இங்க வந்து ஸ்ட்ரிங்ங்கிற கிளாஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஸ்ட்ரிங்ங்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஜேஆர்இல தான் சப்போர்ட் ஆயிருக்கும். ஏன்னா பேஸ் கிளாஸ் லேங் அண்ட் யூட்டில்பெக் பேஸ் லைப்ரரிஸ் எல்லாமே ஜேஆர்இக்குள்ளதான் இருக்கும். ஸோ அது தேவைப்படுற சப்போர்ட் பண்ற எல்லாத்தையுமே ஜேவிஎம்க்கு கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ இப்படித்தான் ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு வந்து அவுட்புட் ஷோ ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜேடிகே, ஜேஆர்இ, ஜேவிஎம். ஓகே, தேங்க்யூ.